ஈரான் அதிபராக இருக்கக்கூடிய முஜ்தபா கமீனி ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அறிவிப்பு என்று சொல்வதை விட அமெரிக்காவிற்கு ஒரு இறுதி எச்சரிக்கையாக கூட இதை எடுத்துக்கொள்ளலாம். முஜ்தபா கமீனி சொல்கிறார், விரைவில் அமெரிக்காவிற்கு ஒரு கசப்பான அனுபவம் காத்திருக்கிறது என்று. போதாக்குறைக்கு நேற்றைய தினம் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், முகமது காலிபாப் ஈரானுடைய மிக முக்கியமான தலைவர், அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். என்னன்னா, எங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஹோர்மோஸ் நீரிணையில் ஒரு சிறு சிரமத்தை அமெரிக்கா ஏற்படுத்தினாலும் பெரும்பாலான கப்பல்களுக்கு நாங்கள் தடை விதிப்போம். ஒருபோதும் இனிமேல் எங்கள் அனுமதி இல்லாமல் ஒரு கப்பல்கள் கூட இந்த பகுதி வழியாக செல்ல விடமாட்டோம் என்று மீண்டும் பதிவு செய்திருக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், லெபனானில் போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் தயாரானவுடன் ஹோர்மோஸ் நீரிணையை திறப்பதாக ஈரான் சொன்னது. ஈரான் சொல்லி சில மணி நேரங்களிலேயே அமெரிக்கா என்ன செய்திருக்கிறது என்றால், ஈரானுடைய கடல் வழி பாதையினுடைய சில இடங்களில் போர்க்கப்பல்களை கொண்டு வந்து ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கிறார். உடனடியாக ஈரான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது, ஹோர்மோஸ் நீரிணையை நாங்கள் மீண்டும் மூடுகிறோம், எங்கள் அனுமதி இல்லாமல் யாரும் இந்த வழியாக பயணிக்க முடியாது என்பதை திட்டவட்டமாக ஒரு எச்சரிக்கையாக முகமது காலிபாப் இன்றைக்கு ட்ரம்புக்கு சொல்லியிருக்கிறார். இது மட்டுமல்ல, நீங்கள் முஜ்தபா கமீனி அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு அறிக்கை, ஒரு கசப்பான அனுபவம் அமெரிக்காவிற்கு காத்திருக்கிறது என்று சொன்ன உடனேயே இஸ்ரேலுடைய அதிபராக இருக்கக்கூடிய நெதன்யாகு தப்பி ஓடி இருக்கிறார். உங்களுக்கெல்லாம் எப்போவுமே தெரியும், ஈரான் தாக்குதலை நடத்தப் போகிறது என்று தெரிந்தால் இஸ்ரேலுக்குள்ள நெதன்யாகு இருக்கிறதே இல்லை. அவன் எங்கேயாவது தலைமறைவாயிடுவான். நேற்றை கூட அவனுடைய சொந்த ஃப்ளைட்டை எடுத்துகிட்டு இஸ்ரேலை விட்டு வெளியேறி விட்டான். பாருங்களேன், ஒரு நாடு அந்த நாட்டின் மீது இன்னொரு நாடு தாக்குதல் நடத்தும் என்று தெரிந்ததும் அந்த நாட்டினுடைய அதிபர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த நாட்டை விட்டு ஓடி ஒளிகிறான். இவன் வந்து சொல்கிறான் உலகத்திற்கு, என்ன மாதிரி யாரும் வலிமையானவன் இல்லை, நான் யார் தெரியுமா அப்படின்னு. நீங்கள் பாருங்களேன், அயதுல்லா கொமேனி தன்னுடைய நாட்டு மக்களுக்கு, தன்னுடைய நாட்டிற்கு ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு தெரிந்தும் எந்த விதமான ஒரு சிறு துளி பயம் கூட இல்லாமல் அந்த நாட்டிலே இருந்து உயிரை தியாகம் செய்திருக்கிறார் என்றால், அயதுல்லா கொமேனி பெரிய ஆளா, இவன் நெதன்யாகு பெரிய ஆளா அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்போது நெதன்யாகு தப்பி ஓடிட்டான். அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடைப்பட்ட காலத்தில், இந்த போர் நிறுத்தம் நிலுவையில் இருக்குது, இந்த இடைப்பட்ட காலத்திலேயே ஈரானுடைய ஏவுகணை தயாரிப்பு 70% அதிகரித்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே நமக்கு தெரியும், ஈரானுடைய ஏவுகணைகள் 30% தான் இந்த போரில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த 30%லேயே வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள்